ஹாய் ஹாய் ஹலோ வணக்கம். அப்பா ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் டு பிடிஆர் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 2 நாளா நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணல. என்ன ரீசன் சொன்னால் என்னுடைய போன் வந்து பழுதா போயிட்டு. எங்க இப்ப நீங்க தான் சொல்லணும் எங்க போறோம். நாங்க இப்ப யாழ்ப்பாணம் போறோம். போன் எடுத்த கடையில வந்து அது 2 வருஷம் வாரண்டி இருக்கிறபடியா கொண்டே கதைக்கிறதுக்கு போறோம். போன் எல்லாம் ஒர்க் ஆகுது. முன் டிஸ்பிளே மட்டும்தான் வேலை செய்யல. கோல் வருது, அதெல்லாம் சார்ஜ் எல்லாம் செய்யுது. அப்ப கொண்டே பாப்போம். இப்ப நாங்க யாழ்ப்பாணம் போய்கொண்டே இருக்கோம். இப்ப நீங்க கேட்கலாம், மாட்ட போன்ல வீடியோ எடுக்கிறீங்கன்னு. எங்களுடைய கணவருடைய போன்ல நாங்க வீடியோ எடுக்கிறோம். என்ன மாத்தி தருவாங்களா அல்லது மாசக்கணக்காகுமா எங்களுக்கு அது என்ன தெரியல. கொண்டே முதல் காட்டி காயப்பமே உண்மை கதை. எனக்கு எந்த கேஸும் படி நான் நினைக்கிறேன் சின்ன பிரச்சனை போயிட்டு வாங்க காணுவாங்க பாப்போம். ஒரண்டி இருக்கு தானே. ஆனா இன்னைக்குதான் இருக்கா. அதாவது அவரோட ஃப்ரெண்ட் தானே பிரசாத் ஃப்ரெண்ட் கடையில தான் எடுத்தது. பாப்போம் என்னன்னு சொன்னா போன் இல்லாம எங்களுக்கு கதைக்கிறதுக்குனாலும் வேற போன்ல யூஸ் பண்ணலாம். இப்ப வீடியோ அப்லோட் பண்றது அந்த போன் தான் வேணும். ஓகே போய் கதைச்சு பாப்போம். 2 மாசம் வாங்கும் 1 மாசம் வாங்கும்டா ஒன்றும் செய்ய இயலாது. அதுக்கப்புறம் அவரு நீங்க ஒரு முடிவு எடுப்பீங்க அப்படியாப்பா? எடுத்ததுதான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இது பூனேரி. என்னவா பூனேரியில வந்து பசி வந்துட்டு வெளியே சாப்பிட இல்லாத ரோலும் மட்டையும் அண்ணியும் அப்படி அங்க ரித்திக்கு என்னப்பா சோழனும் பண்ணிட்டு இருக்கிறோம். ரித்திக்கு இப்ப என்ன வேணும்? ரோல் வேணுமா, வடை வேணுமா, சோழன் வேணுமா? வடை நல்லா தான் இருக்கு. ஆனா மாவடை உளுந்து வடை மேல மாவடை நல்லா இருக்கா. உங்களுக்கு நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கு. உங்களுக்கு கோல் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சாப்பிட்டு சாப்பிட்டு போவோம். வந்ததும் நாங்கள் இங்கே பனங்காயும் இருக்குது, நொங்கும் இருக்குது, இளநியம் பட்டி விற்கிறாங்க, ஓட்டமனம் இருக்குது. மற்றது அந்த இதில் என்னது வேப்பம்பூவில் செய்கிறது என்னதுமா நல்ல பேர் இருந்தது. பினாட்டி இருக்குது. பனங்கிழங்கு தான் நாங்கள் இப்போ வாங்கணும். ஐயா இது என்ன சாமான் ஐயா? இந்த தேங்காய் இதில் செய்கிறது ஐயா? அது பெனாட்டு இல்ல வேப்பம்பூல செய்யறது. இது வடகம் வடகம் என்ன வடகம் இருக்குது. சில்லறை 500 ரூபாய் இல்லையா? ஒடியல் எல்லாம் பாருங்க இருக்கும் ஐயா. சர்வத் பாருங்க பேசுங்க பாருமா. பாருங்க பூனை ரோட்ல ஐயா விற்கிறேன். நாங்க இப்ப கிழங்கு எடுத்து சாப்பிட போறோம். எனக்கு இந்த நொங்க பார்த்தனா ஞாபகம் இல்ல, மதிய கடை ஞாபகம் இருக்குப்பா. அவளை கேட்டோம் நொங்கு சீசன் இல்லையா, நாங்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த பூனை ரோட்ல இருக்கு. அக்கா ஒரு எடுத்து சொல்லுவோம் அந்த நொங்கு ஆசையில. அவ்வளவு பெரிய இதா இல்ல நொங்கு, நல்ல குட்டி குட்டி நொங்கு தான் இருக்கு. பெரிய கண்ணெல்லாம் இருக்காது, பெருசா இருக்காது. சாப்பிட்டா குடிச்சா யோசனம் இல்ல, ஆசைக்கு வந்து குடிக்கலாம். ஆசைக்கு வந்து குடிக்கலாம். ஓகே எப்படி இருக்கு? கிழங்கும் அந்த என்னன்னா டேட் பைட் நாங்க சாப்பிட கிழங்கு மாதிரி இது கொஞ்சம் வடகம் தான் அதுல இருந்தது. என்னது வேப்பம்பூல வடகம் சாப்பிடுறீங்களா? நான் சாப்பிட இல்ல, அதை பொறிச்சு சாப்பிடுறது. யாழ்ப்பாணத்துல இருந்து மடுவு நடந்து போது சாமான் எல்லாம் பாரு எப்படி கட்டி கொண்டு போறாங்க. எல்லா சாமானும் கொண்டு போறாங்க. கதிரையில இருந்து தண்ணி எடுக்கிற கேன்ல இருந்து ஏன்னா தங்கிதான் நிக்கணும். 15 மடு இன்னைக்கு 19 என்னன்னா 5 நாள் நிக்கணும். அதுக்குரிய சாமான் எல்லாம் கொண்டு போறாங்க. ஜேசி எல்லாம் அதே மாதிரி அடிச்சு நடந்து போய் கொண்டு இருக்காங்க. எத்தனை சாம்பார் எத்தனை வரும்? லட்சக்கணக்கில் மடுவுக்கு போவோம் தானே. அந்த வீடியோவை பார்ப்பீங்க தானே. சொல்றது ஊசையெல்லாம் பார்க்கவே இல்லாது. ரோட்டுக்கிட்ட தான் நாங்க பாக்குறது. பின்னர் நாங்க பார்த்தோம்னா கோயிலுக்குள்ளே போறது அவ்வளவு சிரமமா இருக்கும். அது இந்த வீடியோ உங்களுக்கு போடுவோம். சங்குப்புட்டி பாலம் திருத்தி கொண்டு இருக்கிறாங்க. பாலத்தை எல்லாம் மாறிச்சு திருப்பி கொண்டு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கம்பி எல்லாம் தூசு மாத்தி ஏன்டா கொஞ்சம் ஆட்டம் கொடுத்தது.
வேலை இப்ப செய்து வந்துருக்குறாங்க புதுசா. சரிதானே? அதான் தண்ணிக்கு தான் கிடப்பா. செஞ்சுட்டாங்க பாருங்க. நல்லா இருக்குல்ல? காப்பியெல்லாம் புதுசா போட்டு கம்பியெல்லாம் புதுசு மாத்திருக்காங்க. சில பக்கம் இந்த கீழ் இதெல்லாம் பாருங்க, தண்ணி வந்து புது கல் எல்லாம் என்ன இதே மாதிரி மெயின்டைன் பண்ணி வந்தாங்கடா இந்த இடம் ஓகே மெயின்டைன் பண்ண விட்டு தான் இந்த இது பழுதா போனது. ஆனா இது கொஞ்சம் சேஃப்டியும் குறையுது, மடியா போடணும்ப்பா இல்லாட்டி சனங்கள்லாம் வந்து நின்று பாக்குறேன். அதுதான் புதுசா கட்டைக்க பாக்கணும். நாங்களும் தான் டிப்பர் எல்லாம் போனேன்னா அப்படியே குழுங்கும். நல்லா இருக்குல்ல போட்டோ எல்லாம் எடுக்க. வந்து போட்டோ புதுசுல ஆட்கள் பார்த்து கொண்டு இருக்கல, இதுல சனமா தான் இருந்தது. ஒரு சனி ஞாயிறும் சனமா இருக்கு. இப்ப பெருசா இல்ல இல்ல, எல்லாம் பார்த்து முடிஞ்சது போல உள்ள சனங்க. என்ன சரிங்க ஐயா நம்ம உடைத்தருடா ஓகே. எங்களோட குடும்பம் ஒரு மாதிரி இப்ப யாழ்ப்பாணம் வந்துட்டு ஏன்னு சொன்னா அப்படித்தான் நின்று இதுக்கு நடந்தே வந்துடலாம். ஏன்னா இந்த சந்தில அதுதான் ஒரு கொஞ்சம் இடத்துக்கு போறதுக்கு நின்று போடியா இருக்கு. அங்கேயாவது டிராபிக்ல அந்த லைட்ல நிக்கணுமாப்பா, சிக்னல் லைட்ல. இது அப்படி இல்லைங்க பாருங்க, இதுல சிக்னலே இல்ல. ஆனா இவ்வளவு இதா இருக்குன்னு பாருங்க. எங்களுக்கும் தெரியாது. ஆனா சின்ன ரோட்டா என்னப்பா நிறைய வாகனங்கள் சைட்டா விடவும் இல்ல. ஒரு மாதிரி வந்து சேர்ந்துட்டான். வந்து சேர்ந்துட்டான். உள்ள போய் என்ன சொல்றாங்க அணிஞ்சால பாருங்க ரோட்டே இல்ல. அந்த ஒரு கொஞ்சம் இடத்துக்குள்ள ரைட் என்ன சொல்றாங்களோ இல்லையா எனக்கு அப்பா போனோட வந்தா சரி. ஓகே ஓகே. நாங்கள் வந்து நிற்கிறோம் லக்கி ஃபோன் ஷாப்பில் தான் வாங்க ஃபோன் எடுத்தது. கதைச்சிட்டு கஸ்டமர் கொஞ்சம் நிற்கிறாங்க, காய்ச்சல் அடிக்கிறாங்க. சொல்கிறேன் 1 minute வெயிட் பண்ணாங்கம்மா. லக்கி ஃபோன் ஷாப் விற்கிறது வச்சிருக்கு போல. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஃபோனை கொண்டு போனாங்க கடைக்கு. ஆனால் மாற்றி தரையில் அவர் என்ன சொன்னால் ஒரு 60,000 முடியும்னு சொன்னவர். எங்கே போய் மாற்ற அதால சாம்சங் சர்வீஸ் சென்டருக்கு அனுப்பினாங்க. அங்கே போய் கேட்டோம். நான் கேட்டேன் எவ்வளோ டிஸ்பிளே முடியும், 60,000 முடியும் அப்படின்னாங்க. கடையில் அங்கே போய் கேட்டேன் எவ்வளோ வேண்டாம், 1,03,000 ரூபா ப்ரூஃபோட சேர்த்து ஒரிஜினல் மாற்றுறது. என்ன செய்யறது, 3 நாளில் மாற்றி தருவான்னு சொல்லி ஃபோன் எடுத்து இவி நம்பர்லாம் விடுது எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடலாம். புதன்கிழமை அவங்க கால் பண்ணுவாங்களா, அந்த டைமுக்கு வர சொல்கிறாங்க. நாங்கள் போய் ஃபோன் எடுப்போம். அது மட்டும் அந்த அதில் ஒரு பெண் ஒன்று வருந்தானே, அந்த பெண்ணை எடுத்து அவனை எழுதி அமர்த்தி அந்த பெண்ணை உள்ளே வச்சு உடைச்சிட்டான். அம்மாவுக்கு இது வரைக்கும் தெரியாது போல. உண்மையா என்று சொல்றா, எனக்கு தெரியும், அது தெரிஞ்சிருக்கும், தெரியாத மாதிரி நடிக்கிறா, பேசுவேன் அந்த பயத்துல. நீங்க பேச நான் பயப்படணும், உங்களோட பிள்ளை உடைச்சா நான் ஏன் பயப்படணும்? அத அவன்கிட்ட கொடுத்து அந்த பெண் உள்ள உடைஞ்சிட்டு இனி அந்த பெண் மாத்தணும். பெண்ணுக்கு 4,500 ரூபா. அது சொல்லிட்டு தான் வந்திருக்கு. அதே மாதிரி அம்மா அது உடைஞ்சிட்டு அவருக்கு கொண்டு வந்து உண்மையா தான் ரித்திக், எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா ரித்திக்? நீங்க செஞ்சுட்டு வரீங்க ஆர் பாவம்? அம்மா பாவமா? அம்மா பாவம். இப்ப நீ ஒரு கிழமைக்கு சரியா வீடியோ போடல ரித்திக், சரியா? அதை விட இப்ப 1,03,000 ரூபா. அம்மா கவலையா தான் இருக்கு. பாப்பா 3 வருஷம் இருக்கு. போனுகளை நீ பாவிக்கிற நேரம் உங்களுக்கு அது போய் விளங்கணும். போனதில் ஒரு ஆள் வாங்கி தரதுன்னா அந்த போனுகளை பாவிக்கிற விதங்கள் தெரியும். யாரும் ஒரு ஆள் தானே வாங்கி தரதுன்னு சொல்லி என்ன தான் பாவிச்சா அப்படித்தான். நீ உனக்கு ஃபோன் எடுக்கிறனே உண்ட சொந்த காசுல எடு. நீ யூடியூப்ல உழைச்ச அந்த காசுல எடுத்தீங்கன்னா உனக்கு அது ரொம்ப தெரியும்.
நான் இந்த போன் நான் எடுக்கல பிரசாந்த் எடுத்திருந்தது போன வருஷத்துக்கு போன வருஷம் பர்த்டேக்கு எடுத்திருந்தது 3,10,000 எடுத்திருந்தேன் 2 வருஷத்துக்கு முன்ன இப்ப 1,03,000 ரூபாய் போனுக்கு டிஸ்பிளே மட்டுமே 1,03,000 ரூபாய். ஆனா இந்த போன்ற விலை எவ்வளவு தெரியுமா? செகண்ட் ஹேண்டா இந்த போன்ற விலை நான் கேட்டேன். இந்த போன்ற விலை இப்ப 150 140 தான் கொடுக்காம செகண்ட் ஹேண்டா. இந்த போனுக்கு எவ்வளவு மதிப்பு? 40,000 தான் இந்த போனுக்கு மதிப்பு. டிஸ்பிளேக்கு தான் இந்த இந்த மிடில் அந்த மேல கீறுபட்டு அந்த மிடில்கள் இருக்கு. அந்த மிடில் எவ்வளவு கேட்டா அது 45,000 அந்த மிடில் மாத்துறதுக்கு. அப்ப இந்த போனை கொடுத்தா சும்மா வேணாம்னு சொல்லி சும்மா கொடுத்துட்டு போனாதான் வாங்குவாங்க ஒழிய காசு காரணம் வாங்க மாட்டாங்க. சரி போன கொடுத்துட்டு வாரம் கவலையாத்தான் இருக்கு. யாரு கவலையா இருக்கு? உங்களுக்கு கவலையா இருக்காது, அப்ப எனக்கு தான் கவலை. உங்க 2 பேரும் கவலை இந்த முகத்துல சிரிப்பா தான் இருக்கு. எந்த முகத்துல மட்டும் தான் கவலை தெரியுது. அவங்க கவலையா தான் நிறைய பேர் காவலியா இருக்கிறது இல்ல பிள்ளை. ஓகே போன் வந்தா அப்புறம் வீடியோ போடுறேன். ஹோட்டலுக்கு தான் சாப்பிட போறது. வேற எங்க சாப்பிட போறோம்? ஹோட்டலுக்கு தான். இந்த ஹோட்டலுக்கு எந்த கடைக்கு இப்போ சாப்பிட போறோம்? நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு விருப்பமான கடை சொல்லுங்க. என்னோட நியூச்செல்லா நியூ செல்லாவா? அப்படி கடை இருக்கா நியூ செல்லாண்டு? எல்லா ஹோட்டலாண்டு இருக்கு, நியூஸ் எல்லாண்டு இல்ல. சொல்லுங்களேன் எந்த கடைக்கு போக மாட்டோம், உங்களுக்கு விருப்பமான கடை இருக்கா? அப்ப காட்டுங்க நீங்க பாப்பா நியூ செல்லா எங்க இருக்குன்னு பாப்போம். வைஸ்டோனுக்கு வந்து அப்படியே போன் சொட்டு கூட பழுதா போயிட்டு ஒரு கவலை இல்லாம பிரியாணி சாப்பிட்டு கொண்டு இருக்குது. சாப்பிட்றா. இதில் புது மெம்பர் ஒன்று ஜாயின் ஆகி சூப் பிடிச்சி கொண்டிருக்கேன். கடைசியாக தான் வந்தேன் விநாயகன் மாதிரி. கடைசியாக வந்து சூப் பிடிச்சி கொண்டிருக்கேன். வந்தோன்னா பொம்பளை பிள்ளை எல்லாம் பார்த்துக்கலாம். அங்கால உள்ள பொம்பளை பிள்ளை எல்லாம் அதுல உள்ள பிள்ளைகள் எல்லாம் பார்த்து போகக்கூடா. பொம்பளை பிள்ளைனா போகக்கூடா, ஆம்பளை பிள்ளைனா போ. போயில சாப்பிட்டுட்டு விட்டு அப்படியே போயிட்டு அங்கேயும் சாப்பிட்டு என்ன மாதிரி சூப் நல்லா இருக்கா மச்சான்? ஐயா என்ன சொல்லுது? ஓகே ஓகேடா. ஓட்டமெல்லாம் ஜூஸும் வந்து குடிச்சிட்டு இப்போ அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் போட்டு யாரும் சாப்பிட முடிக்கிறேன்னு பார்ப்போம். கை மட்டும் ஆடுது ரித்திக்கிட்ட, ஆனால் சாப்பிட்ற மாதிரி தெரியல. அம்மா மலை சாப்பிட்றேன். ரித்திக் மலை சாப்பிடுங்க. ரைட் குயிக்காக சாப்பிடுங்க. ரித்திக் தான் நான் சாப்பிட முடியும் போல. ரைட் ரித்திக் மலை சாப்பிட்றேன். ரித்திக்கு கொஞ்சம் தான் இருக்கான். பாப்பா அம்மா பார்ப்போம். கை மட்டும்தான் முருகுரண்டு ஆடுது, ஆனால் ஆடுற செயற்பாடு கொஞ்சம் குறைதான். பார்ப்போம். குயிக்காக சாப்பிடுங்க. அம்மா கொஞ்சம் தான் வச்சுருக்கேன். சாப்பிடுங்க. எந்த பிள்ளை ஃபஸ்ட்டாக சாப்பிடுவேன். ஃபஸ்ட்டாக சாப்பிட்டா அவனுக்கு டிப்பர். உண்மைதான். அம்மா சாப்பிட போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, இன்னும் கொஞ்சம் தான் சேர்த்து கிட்ட இருங்க. கிட்ட சேர்த்து அள்ளுங்க. அவ்வளோ தேவை சாப்பிடுங்க. ரித்திகையா தான் பெஸ்ட்டு. எந்த பிள்ளை தான் பெஸ்ட்? ஆமா இல்லை, அவன் பிள்ளை சாப்பிட்டான். அவன் பிள்ளை ஜூஸை கொடு. எந்த பிள்ளை தான் பெஸ்ட்டான்? ரித்திக் தான் பெஸ்ட்டான். வெரி குட் பாய். ஓகே சாப்பிட்டு முடிஞ்சு நாங்களும் சூப்பும் குடிச்சு முடிஞ்சு அண்டே தான் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் வேணா. ரைட் அப்படியே பள்ளிக்கிற பொருள் இருக்குது. பள்ளிக்கிற தாடி இருக்கு. சரி எங்கே வந்துருக்கீங்க? லக்கி ஃபோன் ஷாப்பில் நாங்கள் ஃபோன் எடுத்தோம். 2 வருஷம் வாரண்டியை நாங்கள் டிஸ்பிளே போயிட்டு எங்கள்கிட்ட ஃபோட்டோ ஒன்றும் இல்லை.
மாற்றி தந்துருக்கணும். ஆனால் மாற்றி தரேன். நாங்கள் ப்ரைவேட்டை மாற்ற சொல்லியிருந்தாங்க. எந்த இடத்துல மாற்ற சொல்லி அனுப்பிவிட்டாங்க? சர்வீஸ். வாங்க அந்த இடத்த காட்டுறோம். இதால் வேற லக்கி ஃபோன் ஷாப்பை தாண்டி வர இல்லை பெட்ரோல் செட் போடலாம். இப்போ அப்படி வேற ஜுவானி டெக்ஸ் இருக்கு. ஜுவானி டெக்ஸுக்கு அப்படியே மேலே ஏறணும். பிள்ளை ஏறலாம். ஹீரோ மாதிரி ஏறானே இந்த புள்ள. ஹீரோ தானே. ரைட் வந்துட்டோம். இதான் அந்த கடை. இதான் ரைட் உள்ள போ. 2.12 செஞ்சாச்சு. டேக் பண்ணி கண்டிப்பாக வந்து பார்க்கலாமா? செக் பண்ணி பார்க்க அதுக்கு சீட் ஓடி வரும். மழைக்கு அதுக்கெல்லாம் போவோம். தண்ணி போக வாய்ப்பு இல்லை. தண்ணிக்குள்ளே போட்டால் போகும். ரசிங்க ஆளுங்க இருக்காது. டக்குன்னு போகிற வாய்ப்பு இருக்கு. அந்த பெண் மாதிரிங்களா? பெண் அது வந்து உள்ள சென்சரில் குத்தி கொண்டிருக்கு. அதுதான் சென்சர் டேமேஜ் யாருமே நோட்டிஃபிகேஷன் பண்ணி கரெக்டாக சொன்னான். நோட்டிஃபிகேஷன் பண்ணி சொன்னால் அப்படி இருக்கையில் வந்து சென்சர் நோட்டிஃபிகேஷன் பெறா எடுத்து பாவிக்கலாம். டேமேஜ் ஆகிருக்கு. அது தேவையில்லை. எடுத்து விட்டாலும் பிரச்சனை அதுதான் அப்படி இருக்கிறாங்க. இல்லை திருப்பி எடுத்தாலும் பிரச்சனை கூட 5 ஏக்கர் எழுதி கொண்டு போய் சென்சரை பார்த்து சொல்லுங்க. ஃபோட்டோ ஃபோன் இப்போ 150 குறைய தான் கொடுக்கணும். 250 தான் கொடுக்கலாம். டிஸ்பிளே எவ்வளோ? 1,03,000. அண்ணா இதை எவ்வளோ நேரத்தில் வைக்கலாம்? ஓய் புதுசாக வாங்கினாங்க. டிஸ்பிளேக்கு 6 மாதம் வாரண்டி. குளித்து உடைச்சா இல்லை அடுத்த கடையில் 2 வாரண்டி வேறு. நாங்கள் செய்கிற வாரண்டி கடையில் 2 வருஷம் வாரண்டின்னு சொன்னாங்க. ஆனால் அதே தரையில் டிஸ்பிளேக்கு இல்லைன்னுட்டாங்க. சரி பார்ப்போம். ஆனால் சாம்சங் சும்மாவே அந்த 2 இயர்ஸ் வாரண்டி கொடுக்கலாம் டிஸ்பிளேக்கு. இப்போ நாங்கள் ஃபோன் எல்லாம் படித்து போய்கொண்டு இருக்கிறோம். ரித்திக் மெதுவாக ரைட் ஃபோன் எடுத்தாச்சு. இப்போ போக போகிறோம். இதிலேருந்து அப்லோட் பண்ணுறோம். நான் வரையில ரைட் கட் பண்ணிட்டு நான் ஃபுல்லாகவே போடுவேன். ரைட் இப்போ நாங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு இப்போ நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். இது யாழ்ப்பாணம் மட்டும் இருக்குது. யாழ்ப்பாணம் தான் ஹோட்டலுக்கு பேரா? வரலாம் இந்த வாங்க. இல்லை நான் போடுவேன். கவரான எல்லாமே போடுவேன். ரைட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். வேணாப்பா நீங்கள் வந்துக்கிறீங்களா? எங்களை விட்டுட்டு வந்த மாதிரி இந்த ஹோட்டலுக்கு எங்களை விட்டுட்டு வந்த மாதிரி இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரைட் ஓகே. என்ன ஸ்பெஷல் ரெண்டு போட்டிருக்கா அல்லது எது ஸ்பெஷல் சொப்சி ரைஸ் எப்படி இருக்கும்? இது எப்படி இருக்கும்? இது எப்படி என்னன்னு சொல்லுங்களேன். இது என்ன மாதிரி அண்ணா ஸ்பெஷல் சூசி ரைஸ் நீங்களா? ஓகே 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 ரைட் ஓகே பரவாயில்ல. தம்பி இது என்ன மாதிரி இருந்தது? சொல்லுங்க எவ்வளோ சிக்கனா 2 எடுங்க. அப்போ அதில் அவ்வளோ சாப்பிடல ஒரு ஆள்
ஓகே மிக்ஸ் கிரேட் கொண்டு தான் சரி உங்களுக்கு எங்களுக்கு இதே தான் ஸ்பெஷல் சாப் சீ ஃபுட் வருவோம் ஓகே இச்சாவல சொல்றேன் நீங்க சொல்லுங்க அப்ப அவங்க வந்து ஒருத்தன சொல்லுவாங்க பெப்சி இல்லை ஜூஸ் அது சொல்லுமா மில்க் ஷேக் இருக்கா மில்க் ஷேக் இது மட்டும் தான் இருக்கு நாலு ஓகே ரித்திகே ஃபோட்டோ ஷூட் செய்கிறாங்க அவருக்கு தானே காணும் முதல் வந்தோடனே போய் இல்லை இப்போ பார்த்தீங்களால ஐயோ ஐயா குடிப்பா குடிப்பா நல்லா இருக்குல்ல நான் அப்படியே 2 பேரும் தாங்க என்னென்ன வந்திருக்குன்னு பாருங்க சப்ஜி ரைஸா ஆம்லேட் இது என்ன சீ ஃபுட் ஐயா இருங்க ரைஸை கீழே வச்சு சரியா டொப்சி ஓகே சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட்டை சொல்லுங்கள் சரியா ஓகே ரித்திக் நீங்கள் சின்ன பையன் தானே அதோட சின்ன பிளேட் சரியா அம்மா மாத்தையும் பெரிய ஆக்கள் தானே அப்போ பெரிய பிளேட் இந்தா ரைட் ஓகே சாப்பிட்டு டேஸ்ட்டை சொல்லுங்கள் சரியா ஓகே தேசிக்காயெல்லாம் இதுக்கு விடக்கூடாது சிசிலி என்ன சிக்கனா சிக்கனா சிக்கன் சிசிலி மாமனும் மருமகனும் பாட்டு போட அடிக்க பாட்டு போட்டு மினிக்கு போட போறாங்க மினிக்கு இந்த போட்டோ எடுக்கிற டைம் ஸ்டைலா நில்லுங்களாப்பா இந்த கிலோ மாமா போட்டோ எடுக்கிறேன் இப்படி வளர்த்தியா இருந்தா நான் என்னோட போட்டோ காட்ட போறேன் ரைட் ரைட் போட்ல தான் ஏறிட்டாங்களா கொண்டு போவாங்களாப்பா அடி அப்படி இல்லை இதான் பாருங்க இது இறால் பிடிக்கிறாங்க என்ன இறால் சரி இருங்க அப்படியே எப்படி இருக்கு சூப்பரா இல்லையா எப்படி இருக்கு சூப்பரா தான் இருக்கு ரேசிங் போட் போகலையா அப்படி இதோ போகுது போகுது. எங்க போய் கத்துக்க அவைய விட்டுட்டு போறோமா அவங்க வேணாம் அவங்க விட்டுட்டு போவோம் நல்லா இருக்குங்க எப்படியும் இது ஆக்கலை ஏத்துறதுக்கு தானே இவ்வளவு செட்டப் பண்ணிருக்காங்க எடுப்பா இப்ப வர மாட்டாங்களா ரைட் வந்தாச்சு பட்டி இதுக்குள்ள அப்படியே பார் நண்டெல்லாம் அந்த பட்டிக்குள்ள இருந்து நண்டாராலாப்பா ஆனா எல்லாமே இருக்கு எப்படி வந்து பார்ப்பாங்க டேய் வாடா இங்க வாடா பாத்தீங்களா இப்படி கப்பல்டா கேட்ட ரேசிங் போடுறா அதுல போமா அந்த வீட்டுக்கு போய் நான் தனியா போமா அது புழுதுல நிக்கிறேன் போமா சாலக்கானிலையா அந்த அவன் அதுல நிக்கிறேன் அந்த மாமா தான் இப்படி போயிடுறா பின்னரங்களையும் சில நேரம் பிடிப்பாங்க தானே
தண்ணி அவ்வளோதான் இருக்கும் தானே இதுல இருந்து கூட தூரத்துக்கு என்னப்பா குறைவு தண்ணி ஆழம் குறைவு. ஓகே நாங்கள் இப்போ கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டா நல்லா இருக்கிறோம். இந்த சைடு வேற காத்தெல்லாம் உள்ளுக்க வேண்டிட்டு வந்துட்டோம். இப்பயா ரித்திக்கின் ராசா போட்டில் போக போட்டில் இப்போ அவ்வளோ தரையும் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அதேனா ரித்திக் ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் திருப்பி வருவோம். ரைட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லபடியாக ஃபோனையும் வந்து திருத்தி கொண்டு வந்தாச்சு. நாங்கள் ப்ரைவேட்டாக தான் காசு கொடுத்து 1,30,000 முடிஞ்சது டிஸ்பிளே போடுறதுக்கு மட்டும். இனி வந்து நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன். என்ன ரீசனுக்கான எங்களுக்கே தெரியல. அவை கேட்ட இடத்துல சொன்னது வந்து சொஃப்ட்வேர் அப்டேட் வந்து முதல்ல 13 Pro Max அப்படி கேட்குறாங்க. ரைட் அப்போ அப்படி கேட்குற முதல் வந்து அப்படி ஐஃபோனுக்கு வந்து டிஸ்பிளே போகுமா, அதே மாதிரி இப்போ சாம்சங் i24க்கு வந்து அப்படி வருதுன்னு சொல்லி சொன்னவே நாங்கள் ஒரு மாதிரி போய் மாற்றிட்டு வந்து யாழ்ப்பாணம் போய் அதாவது போகாத ஒரு ஹோட்டலுக்கு வந்து நாங்கள் போயிருக்கிறோம். வந்து சொன்ன கேஃப்னா சுசியாப்பா ஜெஃப்னான் இருந்தது தானே. ஜெஃப்னான் இருந்தது அங்கே ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். சீசா ஜெஃப்னால அது இந்த தான் ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கோம். ஆனால் சாப்பாடுலாம் கொஞ்சம் என்னன்னு சொல்றது வெளிநாட்டு ஐட்டம் மாதிரி தான் ஃபுல்லானப்பா. போய் வடிவா என்ன சாப்பிட்டாங்கன்னா சொப்சி ரைஸ். அதாவது ரைஸுக்கு மேல சொப்சி அவ்வளவு கறி எல்லாம் எல்லாம் போட்டுருந்தோம். அவ்வளவு சத்து தான் சொல்லலாம். காளான் சோளன் கேரட் எல்லாமே வழியாக போட்டுருந்தோம். சாப்பிட்டு நானும் ரித்திக்கும் அங்கே எல்லாமே சாப்பிட்டு நல்லா டேஸ்டாக இருந்தது. அதை விட வந்து இப்போ போனோம் நல்லபடியாக வந்து நாங்கள் போட திருச்சிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் ஒரு வீடியோ சந்திக்கும் நான் உங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய்.